கறி வச்சோன்னு கூப்பிடுவான் வந்து எடுக்கிறா. வீடியோ கட் ஆகுது இல்லடா, கட் ஆகுது இல்ல, லைட் ஆன் ஆக மாட்டேன். அதுதான் வெறிடா. அவன் நவரு சொல்றேன் பக்கத்துல இருக்கா மாமா பயப்படுறா பயப்படா போகும்போது கூடவே தானே வரீங்க? ஆமா, உன் கூடயே வரோம். கூடயே தானே வருவோம். ஆமா, ஏண்டா முன்னே போகக்கூடிய நேரத்திலே பின்னால பாத்தியா மாமா? இங்க பாரு மாமா, பெருத்த உருவம், கருத்த மீசை கொண்டு பெருத்த உருவம் வருது மாமா. பைத்தியக்காரா பின்னால வருது. நான் நீ முன்ன போற ஒன்னு சீக்கிரமா பிண்டி பின்னால போகும்போது தானே வருந்தா கூட நமக்கு நிழல் இருக்குதா மாமா? பயப்படாத ஆமா. ஓ, அப்ப முன்னாடி போகும்போது பின்னால வருது என்னது? நிழல் போனா நம்ம கூட தான் நிழல் வரும் மாதிரி மாமா. உலகத்தின் கண்ணிலே இந்த இந்தியா இருக்கிறது. இந்தியாவின் தலைநகரம் என்ன மாமா? ஓ, டெல்லி மாநகரம். டெல்லி. ஆமா மாமா. ஓ, இந்த தமிழ்நாடு இருக்குது. ஆமா, தமிழ்நாட்டின் தலைநகரம் என்னது? சென்னை மாமா. ஏண்டா இந்தியாவின் தலைநகரம் என்ன? சென்னை. டெல்லி. டெல்லி அத்தி மாநகரம் இருக்குது மாமா. ஆமா, 66,000 வீதி இருக்கு. இது என்ன ஒரு சந்தேகம்? டெல்லி அத்தி மாநகரம் 66,000 வீதி. 66,000 என்னடாப்பா மாமா? ஓ, முன்னொரு காலத்திலே சேர சோழ பாண்டிய நாட்டு வந்தார்களே, அதே போலவே என் தந்தைமார்கள் இருக்கின்றார்களே. ஆமா, யாரு? மும்மூர்த்தி கத்தாக்கள் போலடா தம்பி. பூத்துறூர் இல்லடா அவரு மரியாதை. நான் யாரு? எங்க டெல்லி அத்தியம்மா
ஏங்க ஓ யார் இன்னைக்கு யார் மூத்துறாய் கத்தரி கமினேட்டி ஏய் நான் யாரு அதான் மூத்தூர் ஐயா என்னுடைய பெருமை தெரியாமல் பேசுகிறாய் ஐயோ நான் சொல்லுவேனா யா ஐயோ தெரியும் நான் பக்கத்துல இருந்த மூத்தூராதா என்ன பண்றோம் டெல்லி அத்திமாநகரத்து ஆண்டவருடைய தந்தையார் மூவேந்தர் சொன்னேனே ஆமா யாரு எங்க அப்பா 3 பேர்ரா அதான அம்மா சமுக்கு ஏன்டா இல்ல வெள்ள பூச்சி விட்டாரா எதுக்குடா இல்ல அப்பா 3 பேர் இல்லையா அது சரி பாரு ஏய் தேங்க வாடா ஏய் என் நந்தைமார்கள் யாரா தெரியுமா என்ன பெத்தப்பா நடப்பா செத்தப்பா திருராஷ்டிரன் தாண்டி விதனும் திருராஷ்டிர பூபதிக்கும் என் தாயாயிருக்கும் யார காந்தார் எம்மையாருக்கும் காட்டேரியா நாட்டியார் இல்ல காந்தாரி அம்மை ஏண்டா சிரிக்கிற இல்லையா ஐயோ நம்ம கதை இன்னைக்கு விடியறதுக்குள்ள சிரிப்பா சிரிக்கும் அருமையான ஆட்டுக்கறி சோறு போட்டாங்கடா அச்சன்ட்டு தான்டா ஓடுன்னு கத்துறீங்க ஏய் அப்படி திருராஷ்டிர பூபதிக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் துராதர மக்கள் 100 மக்கள் பிறந்தோம் எங்களுக்கு 100 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி பொண்ணு 100 பேருக்கா ஆமாண்டா இது தெரியா விட்டுருக்கு எனக்கு யா இல்ல அந்த துர்சாரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உன் தங்கச்சிக்கா உனக்கு என்ன சந்தேகம் கேக்குறேங்க ஒரு வாரத்துக்கு கல்யாணம் ஆயிடுதா அவள ஒண்ணு ஏண்டா நீ தான் பூ மாறி போய் கிடைக்கிற கம்மியாச்சு கரெக்டா சொன்னான் அவருக்கு தெரிஞ்சு போச்சா நீ பூ மாறந்து அப்படி நாங்க 100 பேர்களும் தம்பி இவங்க எல்லாம் சொல்றாங்களே என்ன சொல்றாங்க துரியோதன கெட்டவா துரியோதன பங்காளிக்கு பாகம் தராதுன்னு சொல்றாங்க ஏண்டா புத்தி இருக்காடா கம்மியாச்சு அது இருந்தா நான் எங்க வரேன் என் சித்தப்பா இருக்கிறான பேண்டு இல்லையா பாண்டு மகாராஜன் யாரவா பாண்டு மகாராஜன் தெரியுமானங்கிட்ட கேவிடாளுக்கு போறவங்க ஏண்டா போந்த நீ பிறக்கலாமாடா கம்யூனிட்டி யாருங்க அந்த வக்கால ஓடி அந்த தம்பி அந்த யார் சொன்னா பாண்டு அந்த பாண்டுக்கு சொல்றாங்களே துப்பு கேட்ட கிணத்துக்கு 2 ஏத்தமும் துண்டு போன கிணத்துக்கு 2 ஏத்தமும் துப்பு கேட்டனுக்கு 2 பொண்டாட்டியும் மானகட்ட கேவிடாளுக்கு யாரடா நீ யாரு கேட்டீங்க அவனை கேக்குறான் அவன் தாங்க அதான கேட்டேன் சரிங்க நீ அம்மா நேரம் சிரிச்சு சிரிச்சுங்க சிரிக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படி அந்த பாண்டுக்கும் யாரா 2 பொண்டாட்டி தெரியுமா யாராருங்க ஒருத்த குந்தி ஒருத்த மாத்திரா ஒருத்தன் குந்திக்கிட்டா ஒருத்தன் மாத்தியும் கிடக்குறான் வர்றாங்க குந்துமா தேவி என்ன பேரு குந்துமா தேவிங்க எப்பா மூய வேண்டியதெல்லாம் இன்னும் 1 மணி நேரத்துல மூஞ்சிரு ஒரு நாளைக்கு வந்தா 9 நாளைக்கு ரொம்ப அழகா இருக்காரு அதெல்லாம் மாறிட்டு போத்துதான் நீ ஒரு நாளைக்கு வந்தா 9 நாள் எங்களை வாயில உடம்பு மூணு தெரியலங்க மாட்டு வந்துட்டாங்க அந்த குந்தி மாத்திரா தேவிக்கும் ஆமா இவன் கல்யாணம் பண்ணனான கம்யூனிட்டி என் சித்தப்புக்குனக்கா அந்த 5 பேரும் பிறந்தானும் ஒரே ஒரு ஆளு யாராவது இங்க உட்காந்துருக்க வேண்டிய வேலை விடுறா பார்க்கும்
என் சித்தப்பனுக்கு தான் பிறந்தான்னு சொல்லிட்டான். அவனுக்கு நாம என்ன கேவடியா பசங்க. டேய், டேய் பையா, அந்த கதைலாம் பெரிய கதை. காலை விட ஒழுங்கா. டேய், ஓ நாமெல்லாம் ஒரிஜினல்ரா. ஒரிஜினல். ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். தெரியுதல்ல? அப்ப என்ன உனக்கு கம்மியாட்டி? உமா பேர் என்ன சொன்னீங்க? டேய் காந்தாரியம்மையார். அது காட்டேரியா என்னமோ. அப்படி அந்த குத்துமாஜன் இருக்கால, ஆமா எங்கே இளமையில தூர்வாசர்கிட்ட மந்திரம் வாங்கி வந்தாலாம். வேற அந்த சின்னதான். அதனால காட்டுக்கு போற இடத்துல என் சித்தப்பனுக்கு அமர்கண்ட முடியறதுனால சாபம் கொடுத்த காரணத்தினால நீனா இருந்த இன்னுமான உயிரே ஒரு கம்மியாட்டி. சாபம் பெற்ற பிறகு புள்ள பெற்றால உக்கார வழி காட்டுல போறீங்களா? அதானே பையா. ஓ என் சித்தாத்தாக்காருக்கு இங்க யாரும் இல்ல. அப்படியா? யார் தெரியுமா? எங்க யாருங்க? என் திசையாலுடைய சமனாபிரியால கூடிய யமன் இருக்கின்றான். ஆமா அந்த யமனுக்கு பிறந்த வேலை விட்டு பிறந்த கவியாட்டு கருமா யமனுக்கு. அதான் இந்த யமனை போனவன்றாங்களா? சரியா இருக்கு. வேற என்னடா? ஓ ஓ தம்பி, ஓ அந்த கவியாட்டி தான் அப்படி பிறந்தானே. பாத்துறா தம்பி வீமா, தம்பி வீமா, பையா, மூத்துரை ஐயா, எங்க மூத்தூர் இருந்தா இருக்காங்க. எங்கப்பா மூத்துரை மூத்தூர் எருவடிக்கு போயிருக்காரு கம்மியாட்டி. நீ ஏன் போடுறப்பா? யாரடா கூப்பிட்டான்? அவன் வேற நேரம் வேற ஆகி போச்சு. அந்த மீனை வைக்கிற மீன் ஒருத்தர் இருக்காங்க. உன்னை இரவா செருப்பால அடிப்பேன் கம்மியாட்டி. சாயங்கால நேரத்துல மீன் எடுத்து வருவான். செருப்பு 50 ரூபாய்க்கு வந்துடுறா. ஏன்டா 20 செருப்பு வாங்குறீங்க? நானும் ஒரு வருஷமா சொல்றேன், புதுசா ஒரு செருப்பு வாங்கி மாட்டாங்க. ஐயா, அவன் பேரை முதல்ல மாத்து. அவன் பேரை மாத்திட்டு வேற ஏதாவது பேர் வைடா. தொங்கன புடுக்கன்னு வச்சு ஏதாவது நவத்தடி சொல்லணும் வச்சாலும் வச்சு தொங்கன புடுக்கான். அதே வை தம்பி. உடனே பார்த்தான். ரெண்டாவதான் வாய் வெறுக்கல காத்து. ஆமா இந்த காத்துக்கு ஒரு ஊமை கம்மியாட்டி போறான். அவன் காத்துக்கு பிறந்தான்னா எத்தனை பேர் புள்ள இல்லாம நம்ம நாடுக்கு போற ஊர்ல எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. காத்துக்கு பிறந்தான்னா ஒரு சைக்கிள் பம்பு வாங்கி அப்பப்போ வச்சு காத்து அடிச்சுக்கிட்டு புள்ள பத்துக்கலாமே இல்ல. உனக்கு தெரிஞ்சு இப்ப யாருக்கு புள்ள இல்ல? எங்க எங்க பக்கத்து வீட்டுல யாருடா? எங்க சித்தப்பாரு மகளுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்ல. நாளைக்கு காலைல ஒரு பம்பு வாங்கி கம்மியா கேட்டு அவன் தங்கச்சி ஒரு பொம்பளை ஒருத்தர் புள்ள இல்லாத இருக்க ரொம்ப நாளா. நீதான் போய் புள்ள கொடுக்கணும் போயா சொல்றாயா? ஆமா அந்த காத்துக்கு வாய்வு தேவன் அந்த ஊமையா இருக்கான. ஆமா யாயா பீமையா? அவன் பேரை மட்டும் சொல்லாதடா. அம்மா பயந்தவன் ஏன்டா அடினா அவனுக்கு போக்கலிக்குமா? ஏன் உதச்சன்னா அவன் தாங்க மாட்டான். கேள்விப்பட்டான். அதனால ரெண்டாவது அந்த தடி கம்மியாட்டி பிறந்தானே. மூணாவது ஒரு பையன் இருக்கிறானா? யாரு? அது அந்த பேடி பையன். பொட்ட மாதிரி பொட்ட மாதிரி படும் பொட்ட. யாரா பொட்ட? ஆட நீ யாரு சொல்றீங்க நீங்க? அவனடா. அவனை தான் நானும் சொல்லுவேன். நான் ஓல் இல்ல. என்னையா கை காட்டி பேசுற பையா? ஆட கை வாடுத்து நீங்க நின்றுட்டீங்க. அவன் மேல இருக்காமா கோவம் இருக்கு. ஓ இந்த அரிசி தன்னமா இருக்கானா? ஆமா அர்ஜுன். அர்ஜுனுங்க அவன் தான்டா. என்ன கருமாந்திரமோ தேவர்களுக்கெல்லாம் அது தெய்வாந்திருக்கானா? ஆமா அந்த தெய்வேந்தனுக்கு போறான். அவன் அரிசி சொன்னவனா? ஆமாண்டா. அர்ஜுன் 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 அவன் தான்டா. சொல்றா சொல்றாவா? வார்த்தையில வச்சிருக்கு நீ வேற. இவனை பிடிக்கலையா? உடனே கை வலிக்குது. யாரு? என்ன கட்சி நான் மகாத்ரா தேவி சின்னவங்க சின்னவங்க கேட்டான். என்ன கேக்குறா? யார தண்ணிக்கல்மா கெடிகள என்ன சொல்றா? சொல்றா குந்திய பார்த்து
அடியே எக்கா 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 நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன். எக்கா எக்கா நீ தான் 3 புள்ளைய பெற்றுக்கிட்டீங்க அதான்டா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு வழி காட்டக்கூடாதான். அந்த மாத்திரை ஊசி சொன்ன உடனே பார்த்தான் தம்பி இவளே பரவாயில்ல. அவ அடிச்சா பாரு ஒரு கல்லில 2 அசிவனி தேவர் இருக்கின்றார். அந்த அசிவனி தேவர் நாஸ்தயன் தசரன் அவனோட 2 பேரை சேர்ந்து சகாதேவன் 2 பிள்ளைய பெத்தான். இந்த 5 பேரு பெத்தவங்க தம்பி. இவரும் ஒரு 5 பேரு, நாங்க ஒரு 100 பேரு. உண்டாலும் உறங்கினாலும் உடத்தாலும் கல்விச்சாலை சென்றாலும் 105 பேரும் ஒரே வேலையில இருக்கும். ஒரு பள்ளி மாணவனை குளிச்சாலும் எது இருந்தாலும் சாப்பிட்டாலும் ஆமா மூத்திரம் விட்டாலும் ஆமாண்டா சரி 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 105 பேரும் ஒரே இதா இருப்போம். ஆனா பார்த்தா தம்பி ஒரு நாள் தினத்தில கல்விச்சாலை விடுமுறை தம்பி. எல்லாரும் கல்விச்சாலை பெரிய பட்டமா இருக்கும். அப்போது அதான் உங்க சினிமா. ஆமாண்டா இங்கதான் இருக்கு ஐயா. பெரிய பட்டப்பாறையில ஒரே ஒரு மாமரம் தம்பி. அந்த மாமரத்துல சாரச்சாரியா மாங்காய் இருக்குன்னு சொல்லி என் தம்பியும் நாங்களும் போய் என் தம்பியும் எட்டி பார்க்கலாம். பார்த்த உடனே ஒருவனும் பார்க்க முடியல, ஒரு ஆளையும் எட்டல. இந்த தடி கம்மியாட்டி வந்தான். தம்பி வந்த உடனே பார்த்தான், புட்டுச்சான் ஒரு கேளையா இவன் போறதுக்கு முன்னாடி நம்மள சாச்சுறான் போட்டுக்கிறத. ஆனா இன்னைக்கு அழவா இருக்காண்டா குமார். அது மாதிரி உடனே என் தம்பியோ சாமாத்தே காணும். தம்பி 99 பேரும் மரதான் கீழே வந்துதான் அணில் ஏறுவது போல அணில் தொத்துற மாதிரி. யார் நானும் இந்த தடி பையன் என்ன பண்ணான், அவனுக்கு எத்தனை மாங்காய் தேவை? அவனை ஒரு 5. ஆமா அவன் ஆத்தா 1. உங்க வீட்டுல எத்தனை பேருங்க? 100 பேரு. உமாளுக்கு 2, உக்காளுக்கு 2, உங்க பாப்பாவுக்கு 2. என்னது சரி மானங்கட்ட கம்மியாட்டி. என் தம்பியா பூரா மரத்துல இருக்கான். உங்களுக்கு ஆமா மரத்தை பறிச்சு அவன் மாங்காய் பறிச்சிருக்கான்ல. ஏண்டா தடி கம்மியாட்டி உனக்கு புத்தி தான் இருக்குதா? நீ சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது தின்னியா? இவங்க தம்பி வர சும்மா ஏறி போனாலும் சாக்கு எடுத்து போனாரு மேல. ஏங்க சாக்கு எடுத்து போனால சும்மா எடுத்து போனாங்க. ஏண்டா சாக்கு? ஏங்க மாங்காய் பறிக்கிறது ஆளுக்கு ஒரு மாங்காய்க்கு வழியில சாக்கு எடுத்து போறான் தம்பி. இந்த கபினேட்டு காலில் வளைச்சு போட்டு மிரிச்சதுனால இந்த கிளைய. ஆமா ஒரு வார்த்தை வயல என் தம்பி இருக்கிறான்ல. டேய் தம்பி 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 நான் கிளைய விட போறேன். நீங்க இறங்கி நான் சொல்லாமா சொல்லக்கூடாது? சொல்லிருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லாமா சொல்லக்கூடாதா? ஏன் முத்துற அவன் போனா படான்னு காலை எடுத்தான் தம்பி. எலவன் மஞ்சள் வெடிச்சு செதற மாதிரி என் தம்பி பூரா செதறி கிளம்புறான். எல்லாரும் இளவம் பஞ்சு பறக்கிற மாதிரி பறந்துட்டானுவான். ஆமா சமுத்துங்க நம்ம தம்பி. ஆமாண்டா ஆமா ஆமா பார்த்தோம் விழுந்தான் தம்பி. அந்த சின்ன பையன் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? அவன் எல்லாம் 6 மாசம் கழிச்சு தாண்டா வீட்டுக்கே வந்தான். திறமை கிட்ட ஆமா தம்பி சமுத்து. இப்படி உண்டாலும் முறையினால் இருக்கக்கூடிய காலத்திலே அந்த கம்யூனிட்டி இருக்கிற தடி கம்யூனிட்டி 105 பேரும் ஒரு படுக்கிறது. இது புடிச்சு ஒரே கட்டார்ல. ஆமாண்டா. ஆனா நான் மட்டும் இருக்கிறேனே என் படுக்கையே தடி படுக்க.
உங்களுக்கு ஆமா மூத்துராச்சா இந்த 99 பேரும் அவனும் 5 பேர் படுத்தான்ல இந்த தடி பையன் இருக்கிறானா உங்க பக்கத்துல அந்தாண்ட வீமம் படுத்திருப்பான் ஆமா நீங்க இந்த இடத்துல படுத்திருப்பீங்க தடி படுக்கக்காரன் தம்பி இவனு என்ன பண்ணுவான் வீமா உரட்ட விட்டான்னு வச்சுக்க தூங்குறான கம்யூனிட்டி சத்தம் போடா தூங்கலாமா தூங்கலாங்க உரட்ட விட்டான்னு வச்சுக்க என் தம்பியா 99 வரும் ஒரு கால வழி அம்மா வீரையா நீங்க மூச்சு கொரட்ட விட்டதுக்கு திரும்பி மூச்சை உள்ள இழுப்பான் அந்த கம்யூனிட்டி விட்ட மூச்சை இழுப்பான் என் தம்பியா 99 பேரும் அப்படியே அங்கிருந்து வேற மரம் கிடைக்கல உங்களுக்கு அல்ல மாறியாதுக்கு ஒரு அங்கப்பரன் வரணுது அப்படி வரானுல அங்க பெறதான் விடிய விடிய அங்கம் பெற என் தம்பி சாமாத்தே காரணம் என்னங்க அவன் இடத்த அவன் பிடிச்சிருவான் உருண்டு வந்து அவன் இடத்துல கறந்துருவான் அவங்க தம்பி சமுத்துவ அப்படி செய்தானே ஆனால் இவன் இளமையிலே பேர்பட்ட காரியத்தை செய்கிறானே அதோடு மட்டுமில்லை ஒரு நாள் தினத்திலே இவன் போல தனி வீதமார்க்கமா தன்னை உறங்கிக் கொண்டிருந்தான் இவனை விட்டு வைக்க கூடாது என்று தம்பி பட்டத்தை யானையாகப்பட்டு சங்கிலி ஏற்பட்டு வந்தது தம்பி நாங்க எல்லாம் என்ன பண்றோம் 100 பேரும் என்ன பண்ணீங்க எங்க வீதியின் அருகாமையில் இருக்கக்கூடிய யானை வருது மாளிகை குட்டி சிவத்துல எட்டி பாக்குறோம் உள்ள ஓடிட்டீங்க உள்ள போய் புதுக்கிட்டே யானை வருகிறது அப்படி என்று சன்னல இந்த தடி கம்மியாட்டி படுத்து கிடக்குறான் படுத்து கிடந்தானே இந்த யானை வந்தது தம்பி இவனை தாண்டி பாக்குது உருட்டி பாக்குது பெரிய பாரா கண்ணும் அப்படி என்று தெரியவில்லை அப்படின்னு உருட்டி பாக்குது கம்யூனிட்டி தூங்கணிய நீ பட்ட தூங்க வேண்டியதாண்டா தூங்கலாமே எழுந்தாண்டா தம்பி எழுந்த உடனே பார்த்தான் அந்த யானையா அந்த பையன்டா அந்த பையன் பீம பையன் சொல்லிட்டு அடித்தான் சுத்தி தில்லி அத்தி மாநகர எத்தனாயிரம் வீதி 66,000 வீதி தூக்கி அடிச்சான் ஒரு வீதுக்கு 66,000 வீடு ஒரு வீட்டுக்கும் அம்மா கறி ஓடி விழுந்துற பையன் எல்லா இடத்தையும் சிந்தி கறந்தது ஆமாண்டா சரிதான் கறி தம்பி இவன் இளமையிலே விடக்கூடாது என்று முளையும் பெரு விலையில கிள்ள வேணுமே பால் இல்லாத கூடுமே எதுக்கு அதுல கிள்ளிட்டா எதுக்கா மல்ல கிள்ளிட்டா அதனால ஏங்க இப்போ 2வது பால் இல்லா போடுறோம் முளை 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 பெரிய லை சின்ன லை அப்படி என்று இவனை விட்டு வைக்க கூடாது என்று தம்பி இவன் வரும்படியான வழியில வசி நாட்டு வச்சு குளிக்கின்ற குளத்தில கூறு வசி நாட்டு வைத்து விமானி முந்தி குதி நான் பின்னால குதிக்கிறான் கால ஓய் தப்பிச்சுட்டான்டா ஒன்னும் சாவுல அடையாயா உனக்கு புத்திக்கிட்டா படுக்கக்கூடிய பாயே பாம்பு விடுத்து தம்பி இந்த பாம்பு அவனதான் கடிச்சதோ பார்த்தா பாம்பெல்லாம் ரிப்பனா ஊட்டி கிடக்குறான் ஊட்டுது என்ன பாம்பு ஊட்டிங்க நல்ல பாம்புடா அதான் நல்ல பாம்பாச்சு எப்படியா கடிக்கும் நான் சொல்ற மாதிரி யார்கிட்ட வாங்கின பாம்பை ஏன்டா பாம்பு பிடாரங்கட்டா அடையாயா நீ பாம்புல 4 விதமான பாம்பு இருக்கு என்ன பாம்பு கடிக்கிற பாம்பு இருக்கு புடுங்குற பாம்பு இருக்கு சரி கொத்துற பாம்பு இருக்கு சப்புற பாம்பு இருக்கு 4 விதமான பாம்பு கொத்துற பாம்பு இருக்க அது நல்ல பாம்பு சரி புடுங்குற பாம்பு இருக்க விரிய படணும் புடுங்கும் இந்த நக்கிற பாம்பு இருக்க இந்த மணலி பாம்பு ஆமா இந்த சப்புற பாம்பு இருக்க அதுதான் மணவெளி பாம்பு தம்பி அப்பெல்லாம் பாம்புக்கு பல்லு இருந்துட்டு அது கடிச்சிருக்கும் இதுக்கு பல்லு இல்லாத வயசாகி போய் சாப்பிட்டு கறந்துருச்சு பார்த்து அந்த பாம்பெல்லாம் ரிப்பனா போச்சு உடனே சகடியுடைய மாமனுடைய வார்த்தை கேட்டு அவன் உண்ணமுடியாத அன்னத்திலே விஷத்தை கலந்து நாங்க 4 பேர் அவனை பிடிச்சு கட்டி கொண்டு போய் சமுத்திரத்திலே வீசுறோம் சாப்பாட்டுல வேஷத்தை மட்டும் கலந்தான் பவர் சேர்த்து கலந்தான்
அடை முத்துரா, நீங்க செஞ்சது தப்பு. என்னடா? சோத்துல நம்ம விஷத்தை வச்சோம். சரி, நம்ம கிட்ட எத்தனை தம்பி இருக்கானுவா? 99 பேர் இருக்காங்க. அதுல 99 பேர்ல ஒரு 4 தம்பியை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புடி, இந்த தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவனு சாவுறான்லாம். அவனு செத்து மல்லாந்துட்டானு வச்சுக்கோங்க. அப்ப அவனு சாவுவான்னு நம்ம நம்பலாம். ஒரு கட்டு கழி இருக்குன்னா சரி. ஆமா, ஒரு கழி எடுத்து அந்த கட்டு என்னடா பண்ணும்? சத்தியமா பிய தண்டா சொல்றான். ஒரு கட்டு கழியில ஒரு கழி எடுத்தா கட்டு கலகலத்துரும். அத மாதிரி கலகலத்துருண்டா. என் நம்பி கிட்ட கொடுத்தா காலை வச்சு 2வது இறுக்கி கட்டணையா இல்ல அப்பா. அப்படி என்று சமுத்திரத்துல வீசி தம்பி தாத்தா வீட்பாச்சாரி முதற்கொண்டு விவரக்காரால் எல்லாம் தேடி வராங்க. மாதிரி நடிச்சோம். பெரியவங்களா இருந்து செத்தா எத்தனை நாள்? 16 நாள். இவன் சின்ன பையன், இவனுக்கு எத்தனை நாள்ல பண்ணலாம்? பெரியவங்களுக்கு 16 நாளா, சின்னவங்களுக்கு 16 நாள் தாயா பையா? இவனுக்கு ஒரு 11 நாள்லயே கூட வைக்கலாம். இவனுக்கு முடிஞ்சா காரியத்தை முடிக்கணுமே. பங்காளி ஆச்சா விட்டு வைக்க கூடாதுன்னு இவனுக்கு